கைஸ், இந்த மூவியை 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். மூவி ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேர் வந்து ஹேடன். இவன் கிளாஸில் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்க வர, இவன் பின்னாடி இவனை மாதிரியே ஒரு ஆள் வந்து நின்றுட்டு, நீ தயவு செஞ்சு ஈட்ஸ் கேட் ஹோட்டலுக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் அவனை மாதிரியே இருக்கிறவனை பார்த்துட்டு சாக்காய் நின்றுட்டு அவன் போனவனை துரத்தி பார்க்குறான். அவன் எங்கேயோ போய் மறைஞ்சிடுறான். அப்புறம் அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். அவனுக்கு அதே நினப்பாக இருக்குது. வீட்டுக்கு போனோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வியடாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க பாட்டியை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவங்க பாட்டிகிட்டையும் எனக்கு ஏதோ வியடாக நடந்திருக்கு பாட்டின்னு சொல்கிறான். பாட்டி அவங்க தாத்தா கதையை சொல்கிறாங்க. அவங்க தாத்தா மட்டும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணான். இவன் நைட் டைம் வந்து சரி அந்த ஹோட்டல் தான் போய் பார்த்துருமேன்னு சொல்லிட்டு அந்த ஈட்ஸ் கேட் ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே போனோன்னே நம்ம ஈரோட எக்ஸ்கேல் ஃப்ரெண்டு, அவள் பேர் ஜெஸ்ஸி, அவங்க உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீ இங்கே தான் வேலை பார்க்குறியான்னு கேட்க, ஆமாம் நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன், என்ன நீ ரூமுக்காக வந்தியான்னு கேட்க, இல்லை நான் சும்மா செக் அவுட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய ஒரு பாஸ் வந்து என்னமா நடக்குதுன்னு கேட்க, இல்லை பாஸ் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோன்னே இவன் வெளில போயிடுறான். இவன் வேலைலாம் முடிஞ்சிட்டு வெளியில் வர, இவன் அவளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு வா உன்னை நான் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் காரில் போக, அது ஆக்சிடென்ட் ஆகி இவன் இறந்து போயிடுறா. இவன் மட்டும் தப்பிச்சிடுறான். இவன் ஹாஸ்பிட்டல் கண்ணு முழிக்கும் போது அங்கே 2 போலீஸ் வந்து, நீ இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எங்கேயும் போகக்கூடாது, காலைல வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம், நீ திட்டமிட்டு கொண்டியா என்னன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு போக, சரி சார் நான் இங்கே தான் சார் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எய்த்தாப்பில் பெட்டில் இருக்கிற ஒரு கிழமை வந்து, என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா, ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு வியடாக நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் வேணும்னா அந்த ஈஸ்கேட் ஹோட்டலில் அங்கே ரூம் நம்பர் 41க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்தீங்கன்னா உனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்குன்னு சொல்ல, சரி அங்கே போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இவன் நர்ஸெல்லாம் ஏமாற்றிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ரூம் எடுக்கிறான். அவனுக்கு 11ஆம் நம்பர் ரூம் கிடைக்கிது. அது அங்கே போய் தங்கிட்டு லாஸ்ட்டாக எல்லோரும் தூங்கினோன்னே லேட் நைட்டு வந்து 41ஆவது ரூமுக்கு போயிட்டு அங்கே ஜன்னல் வழியாக எறி குதிச்சு அங்கே ஒரு ஓலை கண்டுபிடிக்கிறான். அதுக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளில வரான். அந்த நாள் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இவனையே பார்த்துட்டு இவன் ஆச்சரியப்பட்டுட்டு இவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பயந்து ஓடிடுறான். அப்புறம் நிறைய குழப்பமான விஷயம்லாம் நடக்கும். அதை நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெஸ்ஸியை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு அந்த ஹோலுக்குள்ளே போயிட்டு வரான். ஆனால் அவள் இறந்து தான் போகிறான். ஒரு முக்கியமான சீனுக்கு வரேன். இந்த மூவி ஸ்டார்டிங்கில் அவன் கிராமம் பார்க்கும்போது, நான் அவங்க கிராண்ட்ஃபாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல. சரி நம்ம ஏன் கிராண்ட்ஃபாவை இறந்ததை ஏன் நம்ம மாற்றக்கூடாதுன்னு இவன் 1957க்கே வந்துடுறான். வந்துட்டு அவன் கிராண்ட்ஃபாவே நேரில் பார்த்துடுறான். அதனால தான் அவங்க கிராண்ட்ஃபா இறந்தாங்கன்னு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவன் மாற்றிடுறான். மாற்றினோன்னே இப்போ கிராண்ட்ஃபா உயிரோடு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க கிராண்ட்மாவும் கிராண்ட்ஃபாவும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இதில் இப்போ அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருந்தால அவன் தான் இவன் இந்த ஹேடன். எப்படின்னா நிறைய நாட்கள் பின்னோக்கி போனாலும் இவனுக்கு வயசாகிருது. கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல லோ பட்ஜெட்டில் எடுத்த படம், கொஞ்சம் நல்லாவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது தமிழ் டப்பு கிடையாது, ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.